பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 96000037. கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்டு பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 020 89 00 0194. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. எங்கெங்கோ போற மாரியாத்தா என்மேல வந்து உரு ஏறாத்தா என்ற பழமொழியை போல தமிழர் தாயகத்தின் நிர்வாக வினைத்திறன் குறித்த கரிசனைகளை வெளிப்படுத்திய ஊடகங்கள் மீது ஒரு கராரான விமர்சனத்தை யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தனது முகநூல் பக்கத்தில் இட்டுள்ளார். அதுவும் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனை சார்ந்த விடயம் கடந்த ஒரு வார காலமாக முன்னரங்கு தகிப்பு நிலையை பெற்ற போதிலும் அந்த விடயம் ஸ்ரீலங்கா முதன்மை தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எதிரொலித்த போதிலும் இதுவரை இந்த பிரச்சனையில் மௌனம் காத்த பணிப்பாளர் சத்தியமூர்த்தி இறுதியில் தனது சமூக வலைதள பதிவினூடாக அதனை கலைத்துள்ளார். சில ஊடகங்கள் யாழ் போதனா வைத்தியசாலை குறித்து பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பில் தனது பதிவை இட்ட சத்தியமூர்த்தி தினசரி 5000 பேர் சிகிச்சை பெறுவதற்கு வெறும் யாழ் போதனா வைத்தியசாலையில் 2500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கடமை புரிவதால் போதனா வைத்தியசாலை குறித்து வெளிவரும் விமர்சனங்களால் பணியாளர்கள் சோர்வு நிலைக்கு ஆளானால் அவர்களால் சிறப்பாக பணிபுரிய முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்ற வகையில் அவரது விசனம் அந்த பதிவில் தொக்கி நின்றது. வடக்கில் உள்ள தலையாய மருத்துவமனையின் பணிப்பாளர் என்ற தகுதி நிலையில் தனது மருத்துவமனையை தற்காத்துக் கொள்ள முனையும் சத்தியமூர்த்தி அவர்களின் கரிசனை புரிதலுக்குரியதாக இருக்கக்கூடும். ஆனால் தமிழர் தாயக பகுதிகளில் யாழ் போதனா வைத்தியசாலை உட்பட்ட மருத்துவ மையங்களில் இன்றும் சேவை மனப்பான்மையுடன் ஏராளமான மருத்துவர்களும் செவிலியர்களும் பணியாளர்களும் பணியாற்றத்தான் செய்கின்றார்கள். அவர்கள் இந்த சேவை பாராட்டுதலுக்கும் நிகழ்ச்சிக்கும் உரியது. ஆனால் அதே சமகாலத்தில் ஒரு சில மருத்துவ முகங்களை மையப்படுத்திய ஒரு குட்டி மருத்துவ மாபியா வலையமைப்பு வடக்கில் இயங்கிக் கொள்வதையும் மறுத்துரைக்க முடியாது. ஆகையால் ஊடகங்களில் வெளிவரும் வடக்கின் மருத்துவத்துறை சார்ந்த விமர்சனங்கள் சேவை மனப்பான்மையில் பணிபுரியும் மருத்துவ பணியாளர்களுக்கு உரிய தொப்பி அல்ல. மாறாக அந்த தொப்பி யாருக்கு அளவோ அவர்கள்தான் அதனை போட்டுக்கொள்ள முடியும். வடக்கில் இயங்கக்கூடிய குட்டி மாபியா மருத்துவ வலையமைப்பால் உருவாக்கப்படும் மருத்துவ நெருக்கடிகளை களைந்து அந்த வலையமைப்பு தொடர்பாக வெளிவந்த சேவை முறைகேடுகளை விசாரணைக்கு உட்படுத்தி அதற்குரிய தீர்வுகளை எடுக்க வேண்டிய பொறுப்பு உயர் மட்டத்தில் உள்ள பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் சார்ந்தது. ஆகையால் சமூக ஊடகங்கள் உட்பட்ட ஊடகங்கள் எல்லாம் சுற்றி வளைத்து 2500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணிபுரியும் யாழ் போதனா வைத்தியசாலையை தாக்கிக் கொள்வதான குற்றச்சாட்டு பொறுப்புடைமை சார்ந்ததாக தெரியவில்லை. குறிப்பாக மருத்துவ சேவையில் உள்ள தனிப்பட்ட நபர்களின் எதிர்வினைகளுக்கும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் இடையில் முடிச்சுகளை போடக்கூடாது என கோரிக்கை விடுக்கும் சத்தியமூர்த்தி இந்த விடயத்தில் ஊடகங்கள் யாழ் போதனா வைத்தியசாலை குறித்து பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறுகிறார். பணிப்பாளர் சத்தியமூர்த்தி கூறியது போல வடக்கின் மருத்துவ சேவையில் உள்ள தனிப்பட்ட நபர்களின் முறைகேடுகளுக்கு யாழ் போதனா மருத்துவமனையை பொறுப்பு கூற முடியாது. ஆனால் பொதுநலம் சார்ந்து தவறுகள் மற்றும் குறைகளை வெளிப்படுத்தும் விசில் ப்ளோயிங் எனப்படும் நடைமுறை குறித்தும் அவ்வாறான நடைமுறைகளுக்கு பிரித்தானியா போன்ற நாடுகளில் உள்ள சட்ட பாதுகாப்பு குறித்தும் அவ்வாறான விசில் ப்ளோயிங் நகர்வுகளால் சுட்டிக்காட்டப்படும் தவறுகள் திருத்தப்படும் வரலாறுகள் குறித்தும் சத்தியமூர்த்தி நிச்சயமாகவே அறிந்திருப்பார். அதுவும் கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் பிரித்தானியாவில் தனது மருத்துவ மேற்கல்வியை கற்று மீண்டும் நாடு திரும்பி மருத்துவ பணியை பொறுப்பேற்ற பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு இது நன்றாகவே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். உள்ளது உள்ளபடியே பணிப்பாளர் சத்தியமூர்த்தி குறிப்பிடுவது போல யாழ் போதனா மருத்துவமனை சேவை சார்ந்த அழுத்தங்கள் உள்ளன. அவ்வாறான அழுத்தங்களுடன் அது இயங்கிக் கொள்வதும் மறைபொருளான விடயமல்ல. ஆனால் இந்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளும் பணிப்பாளருடன் தொடர்பு பட்டே இருப்பதும் வெளிப்படையானது.
குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலை எதிர்கொள்ளும் சேவை அழுத்தத்தை குறைப்பதற்கு வடக்கில் உள்ள ஏனைய மருத்துவமனைகள் தமக்குரிய பங்களிப்பை முறையாக செய்யவில்லை என்ற விடயமே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையை மையப்படுத்திய பூதமாக வெளிப்பட்டிருப்பதை அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஆகையால் சத்தியமூர்த்தி குறைப்படுவது போல ஊடகங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையை வறுத்து எடுக்க தலைப்படவில்லை. மாறாக அதன் மீதான அழுத்தத்தை குறைக்கும் வகையில் வடக்கில் உள்ள ஏனைய மருத்துவமனைகளும் செயற்பட வேண்டும், மருத்துவர்களும் பணியாற்ற வேண்டும் என்ற விடயமே இங்கு அழுத்தி உரைக்கப்படுகின்றது. ஏனெனில் வடக்கில் புதிய நிர்மாணங்கள் மற்றும் புதிய உபகரணங்களுடன் உள்ள மருத்துவமனைகள் கூட தமக்குரிய சேவைகளை முறையாக வழங்க முடியாத வகையில் செயற்கைத்தனமாக முடக்கப்பட்டு அங்கு சிகிச்சைகளை பெறக்கூடிய நோயாளர்கள் கூட யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வலிந்து அனுப்பப்பட்டு அதன் மீதான அழுத்தத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்வது சாமானிய மக்கள் அல்ல, மாறாக மருத்துவத்துறையில் உள்ள பணியாளர்களே. ஒரு பிரதேச மருத்துவமனையில் உள்ள ஆளணி மற்றும் உபகரணங்களுடன் செய்யக்கூடிய மருத்துவ பரிசோதனைகளை அங்கே செய்து கொள்ளாமல் அதனை தனியார் மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைப்பது போன்ற விடயத்தை மாற்ற வேண்டிய பொறுப்பும் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சார்ந்தது என்பதையும் மறுத்துக் கொள்ள முடியாது. மருத்துவர் அர்ச்சுனா என்ற தனி மனிதரின் கிளர்ச்சியூடாக வெளிப்பட்ட இந்த விடயம் நிச்சயமாகவே கவனிக்கப்பட வேண்டியதும் தீர்வு காணப்பட வேண்டியதுமான ஒரு தலையாய பிரச்சனை. ஆகையால் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வை காண்பதை விடுத்து ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சோர்வடைந்தால் அவர்களால் சிறப்பாக மருத்துவ பணி செய்ய முடியாத நிலை ஏற்படும் என சொல்லிக் கொள்வது, இல்லையென்றால் ஊடகங்களை விமர்சிப்பது ஒரு வகையில் பார்த்தால் இமோஷனல் பிளாக்மெயில் ரகம் சார்ந்ததாகவே இருக்கும். இப்போது கூட பாருங்கள், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் புத்தம் புதிய வளங்களின் சேவைகள் திட்டமிட்டு மறைக்கடிக்கப்படுவதான ஒரு பெரிய பூதம் வெளிக்கிளம்பி அதேவேளை 5320 மில்லியன் இலங்கை ரூபாய் நிதியுதவியில் நெதர்லாந்து அரசாங்கம் நிர்மாணித்து வழங்கிய கிளிநொச்சி மருத்துவமனையில் உள்ள புத்தம் புதிய பெண்மை பிணியியல் மருத்துவ வளாகம் தொடர்ந்து மூடப்பட்டு இருப்பதான இன்னொரு பூதம் வெளிப்பட்டுள்ளது. கடந்த மே மாதத்தில் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு திக் விஜயத்தின் போது பெரும் ஆரவாரத்துடன் திறந்து வைக்கப்பட்ட இந்த சிகிச்சை பிரிவில் 2 அறுவை சிகிச்சை கூடங்களும் கதிரியக்க சோதனைகள் சார்ந்த பிரிவும் உள்ளது. புத்தம் புதிய உபகரணங்களுடன் இவை உள்ளன. ஆனால் இந்த பிரிவுகளை இயக்க தேவையான ஆளணி இல்லை என்ற காரணத்துடன் அவை மக்களுக்குரிய சேவைகளை வழங்க தயாராக இல்லாமல் மூடப்பட்டே உள்ளன. ஆனால் இவ்வாறாக ஆளணி இல்லாத அதே வடக்கின் மருத்துவத்துறையில் சாவகச்சேரி போன்ற வைத்தியசாலைகளில் மாதத்துக்கு 10 நாட்களுக்குத்தான் மருத்துவர்கள் பணிக்கு சென்றார்கள், ஏனோதானோ என பணியாற்றினார்கள். ஏனைய நாட்களில் அவர்கள் மக்கள் சேவைக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு தமது சொந்த வருமான சேவைகளை செய்தார்கள் என்ற விமர்சனங்கள் வெளிப்பட்டிருந்தன. ஊடகங்கள் விமர்சிப்பதான மனக்குறைகளை வெளியிடும் உயர்முகங்கள் கிளிநொச்சி மருத்துவமனையின் புத்தம் புதிய பெண்மை பிணியியல் சிகிச்சை பிரிவு ஏன் மக்களுக்குரிய சேவைகளை வழங்க முடியாமல் மூடப்பட்டுள்ளது என்ற வினாவுக்கும் விடையே வழங்க தயாராக இருக்க வேண்டும். இதற்கிடையே வெளிநாடுகளின் நிதி உதவியுடன் தமிழர் தாயகத்துக்கு கிட்டும் இவ்வாறான மருத்துவ சேவைகளை மழுங்கடிக்கும் வலையமைப்பால் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் மருத்துவ உபகரணங்கள் தில்லாலங்கடித்தனமாக தெற்கின் மருத்துவமனைகளுக்கு மாற்றப்படும் அபாயங்களும் உள்ளன. ஏற்கனவே இவ்வாறாக உபகரணங்கள் மாற்றப்பட்டுள்ளன. இந்த தில்லாலங்கடித்தனம் கடந்த காலத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகையால் இதுவரை பயன்பாட்டுக்கு விடப்படாத கிளிநொச்சி மருத்துவமனையின் புத்தம் புதிய பிரிவில் உள்ள புதிய உபகரணங்களும் தெற்குக்கு இடம் மாற்றப்படக்கூடாத ஒரு தலைவிதியை தமிழர் தாயகத்துக்கு ஆண்டவன் தான் அருளிக் கொள்ள வேண்டும் போல் இருக்கின்றது. இதற்கிடையே ஒரு காலத்தில் தமிழர்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என சொன்ன தந்தை செல்வாவின் வழித்தோன்றல்களாக கூறிக்கொள்ளும் தமிழரசு கட்சிக்கும் போராட்ட வழிவந்த அரசியலை நடத்துவதாக கூறிக்கொள்ளும் டெலோவுக்கும் இடையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி தொடர்பான இழுவரை இப்போது சந்திக்கு வந்துவிட்டது. கடந்த செவ்வாயன்று இந்த விடயத்தை சற்று வேடிக்கையாக தொட்ட செய்தி வீச்சு, அன்னர் எப்போது சாவார் திண்ணை எப்போது காலியாகும் என்ற அடிப்படையில் இரா சம்பந்தனிடம் இருந்த இந்த பதவிக்கு கரகாட்டக்காரன் படத்தில் வந்த சொப்பன சுந்தரியின் வாகனத்தை வைத்திருப்போர் குறித்த நகைச்சுவையும் நினைவுபடுத்தப்பட்டது. ஆனால் இப்போது யதார்த்தமாகவே உண்மையில் இந்த விடயத்தில் சொப்பன சுந்தரியின் வாகனத்தை வைத்திருக்க யாருக்கு தகுதி உள்ளது என்ற ஒரு வினாவை போலவே இரா சம்பந்தனிடம் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியை யார் கொண்டிருப்பது என்பதில் ஒரு இழுவரை பகிரங்கமாகியுள்ளது. இந்த பதவிக்கு தமது கட்சியிலிருந்து தலைவர் செல்வம் அடைக்கலநாதனை தெரிவு செய்யும்படி தமிழரசு கட்சிக்கும் புளட் எனப்படும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி கட்சிக்கும் டெலோவின் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் கடிதம் ஒன்றை அனுப்பிய நிலையில் எல்லா பதவிகளும் தனக்கே என அடம்பிடித்துக் கொள்ளும் சுதந்திரனே அந்த பதவிக்கு பொருத்தமானவர் என
தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கிடையே இந்த பதவியை மையப்படுத்திய இழுபறியை தீர்த்துக் கொள்ள கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே நேற்று ஒரு கூட்டம் இடம்பெற திட்டமிட்டாலும் இறுதி நேரத்தில் அந்த கூட்டத்துக்கு சிலர் வராத காரணத்தால் இன்று அந்த கூட்டத்தை நடத்தி கொள்வது என்ற முடிவு எடுக்கப்பட்டது. இரா சம்பந்தன் நாடாளுமன்ற குழு தலைவராக பதவி வகித்த போதிலும் அவர் அந்த பதவியில் டம்மியாகத்தான் இருந்தார். ஆனால் உண்மையில் சுமந்திரனே அந்த பதவியை வழிநடத்தினார் என கூச்ச நாச்சம் இல்லாமல் தமிழரசு கட்சியின் கொழும்பு மத்திய கிளையின் மத்திய குழு உறுப்பினர் என தன்னை அறிமுகப்படுத்தும் முகம் அறிக்கை கூட விட்டுள்ளது. இரா சம்பந்தன் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் டம்மியாகத்தான் இருந்தார். ஆனால் உண்மையில் அந்த பதவி சுமந்திரனின் கையில் இருந்தது என இரா சம்பந்தனின் மறைவுக்கு பின்னர் இவ்வாறாக வெளிப்படும் செய்திகள் இரா சம்பந்தனையே அவமதித்துக் கொள்ளும் வகையிலான செய்திகள் என்பதை இந்த அறிக்கையிடலை செய்யும் தமிழரசு கட்சியின் முகங்கள் உணரவில்லை போலும். இதுவாறு இரா சம்பந்தன் இருந்த திண்ணையில் அவரது மறைவுக்கு பின்னர் அந்த இடத்தை நிரப்புவதற்கான ஒரு போட்டிக்களம் உருவாகி இருப்பதை சமகால மல்லினத்தனங்கள் அம்பலப்படுத்தவே செய்கின்றன. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் அமெரிக்காவில் இடம்பெற்ற நேட்டோவின் உச்சி மாநாட்டில் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் உக்ரைனை காப்பாற்றும் வகையில் சூளுரைகள் மற்றும் அறிவிப்புகளை வெளியிட்ட போதிலும் 81 வயதான ஜோ பைடனின் அரசியல் விருப்பத்தை அவரது சொந்த கட்சியான ஜனநாயக கட்சி காப்பாற்றிக் கொள்ளுமா என்பது இப்போது ஒரு முக்கிய கேள்வியாக மாறியுள்ளது. ஏனெனில் முன்னர் ஜோ பைடனுக்கு ஆதரவு வழங்கிய ஜனநாயக கட்சியின் முகங்கள் இப்போது கட்சியின் நலனுக்காகவும் அமெரிக்காவின் நலனுக்காகவும் அவர் அரசு தலைவர் தேர்தல் களத்திலிருந்து ஒதுங்கி கட்சியில் வேறொருவருக்கு அதனை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ந்து விடுக்கப்படுகின்றன. இவ்வாறான சொந்த கட்சியின் கோரிக்கைகள் ஜோ பைடனுக்கு ஒரு சவால் நிலையை தோற்றுவித்துள்ளது. அவ்வாறாக அழுத்தத்தை ஏற்படுத்தும் வரிசையில் முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசியும் தற்போது இணைந்துள்ளார். எதிர்வரும் அமெரிக்க அரசு தலைவர் தேர்தல் களத்தில் போட்டியிடும் தனது நிலைப்பாட்டை ஜோ பைடன் மறு பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எதிர்மறை சமிச்சை நான்சி பெலோசியிடமிருந்து வெளிப்பட்டுள்ளது. அதாவது எதிர்த்தரப்பில் உள்ள குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பை தோற்கடிக்கும் வலிமை ஜோ பைடனுக்கு இல்லை என்ற தோற்றப்பாடு தற்போது தீவிரமாக ஜனநாயக கட்சியில் பதியமிடப்பட்டு வருகிறது. டொனால்ட் ட்ரம்புடனான பகிரங்க விவாத களத்தின் போது ஜோ பைடன் தடுமாறியதை அடுத்து அவரது உடல்நலம் மற்றும் அறிவாற்றல் திறன் குறித்த விடயங்கள் வாத பிரதிவாதங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றன. இவ்வாறான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறும் நிலையில் ஜனநாயக கட்சியில் பைடனுக்குரிய உட்கட்சி ஆதரவு நிலை கொஞ்சம் கொஞ்சமாக உரைநிலைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் கட்சிக்கு நன்கொடை வழங்கும் செல்வந்த முகங்கள் தமது நிதி வளங்களை முடக்க தலைப்படுகின்றன. இவ்வாறான நகர்வுகளின் ஊடாக பைடனின் 2வது பதவிக்காலம் குறித்த நம்பிக்கைகள் மெல்ல மெல்ல அருகி வருகின்றன. பைடனை ஜனநாயக கட்சி தமது தரப்பில் வேட்பாளராக அங்கீகரித்தால் அது ஜனநாயக கட்சிக்கு ஒரு அரசியல் தற்கொலை பயணமாக மாறும் என்ற எச்சரிக்கைகள் தற்போது வெளிப்படுத்தப்படுகின்றன. இதனால் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு எவ்வாறு ஜோ பைடனுக்கு பின்னால் கட்சியை ஒன்றுபட்டு நிற்க வைக்கும் என்ற புதிய ஐயங்கள் எழுந்துள்ளன. எனினும் ஜோ பைடனுக்கு இப்போதைக்குரிய ஒரு ஆறுதலாக காங்கிரஸில் உள்ள ஜனநாயக கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் இன்னமும் பைடனை வெளியேற வேண்டும் என கோராத விடயம் அமைகின்றது. இதற்கிடையே ஜோ பைடனின் ஆதரவாளர்களோ ஒரு அற்புதமான ஜனாதிபதியை நிராகரிப்பது மற்றும் வெளியேற்றுவது அவமானம் என கூறியுள்ளதுடன் ஜனநாயக கட்சி பைடன் குறித்த வாத பிரதிவாதங்களை முடிவுக்கு கொண்டு வந்து அவருக்கு பின்னால் அணிதிரள வேண்டும் எனவும் கோரியுள்ளனர். ஆனால் யதார்த்தமாக நோக்கினால் ஜோ பைடனின் அரசியல் நிலைப்பாடு வேகமாக மோசமடைந்து வருவதாகவே கருதப்படுகிறது. டொனால்ட் ட்ரம்பை வெல்ல வேண்டும் என சூளுரைக்கும் ஜனநாயக கட்சியை பைடன் இவ்வாறு வழிநடத்த முடியும் என்ற ஐயங்களும் அதிருப்திகளும் எழும்ப தலைப்படுகின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். $4448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 9600000037.